ஒன்னக்கண்டா மாப்பிள்ளே வீட்டில் இருந்தே இன்னைக்கு நம்ம வந்து PKXD அப்படின்ற ஒரு கேம் தான் விளையாடப்போம். இது வந்து பார்த்திங்கன்னா நான் விளாண்ட ஒரு ஓஜி கேம்னே சொல்லலாம். ஆனால் சரி அடிக்ட் ஆவாங்க சில பேர். ஆனால் இப்போல்லாம் எல்லாம் மறந்துட்டாங்க இந்த PKXDன்னு ஒன்று இருக்குன்னே. ஸோ இந்த ஓஜி கேமை ட்ரை பண்ணலாமா? சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, முதல்ல வந்து பார்த்திங்கன்னா லோட் ஆகி நம்ம பேரை கேட்கும். நம்மளுக்கு வந்து ஒரு கஸ்டமைஸ் பண்ணணும். நம்மளை பேரை கேட்காது நம்ம வந்து நம்மளுக்கு க்ளோத்ஸ்லாம் வாங்கலாம், இல்லை கஸ்டமைஸ் பண்ணலாம், என்னென்னா பண்ணலாம். லோட் ஆகி முடியட்டும். முதல்ல வந்துருச்சு. என்னடா இவன் நாக்கடி நாய் மாதிரி இருக்கா. முதல்ல இவன் ஸ்கின்னு ஓகே சீரிக்க மாதிரி வச்சுக்கலாம். ஹேரு செம்மையாக இருக்குது. இதுவும் சூப்பராக இருக்குது. பிள்ளைங்க வாட்டை இதே வச்சுக்கலாம். இது செம்மையாக இருக்குது. நெக்ஸ்ட்டு இதுக்கு இது நல்லாயிருக்கு. அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு பாருங்க, ஜெத்து ஜில்லாடி ஊத்தா கில்லாடி மாமா டாலடிக்கும் தக்லீஃப் கண்ணாடி டான்ஸ் ஆடலாம். ஓகே ஃபினிஷ். உன் பேர் வைல்டு பஃபலோவா போனேன். ஓஜி ஹேக்கர்ஸ் பாய்ஸ் ஓஜி கேமர். ஹேக்கர்ஸ் பாய்ஸ் ஓஜி கேமர்னு வச்சுருக்கோம். ஓகே கைஸ், இது வந்து PKXDயோட பார்ட் 1. ஓகேவா? மறக்காமல் வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் இந்த PKXD ஹேக்கர்ஸ் பாய்ஸ் ஓஜி கேமருக்கு லைக் போடுங்க. லைக் போட்டாச்சு. இங்கே லைக் போட்டால் பத்தாது, அங்கே யூடியூப்பில் லைக் போடணும். சரியா? இப்போ சம்மந்தமே நம்ம 500 ரூபா நானே எனக்கு லைக் போடுறதுக்கு தரானுங்க. இல்லை சில சூப்பர் பவர்ஸ்லாம் விளாட்லாம். அயன்மேன் மாதிரி. சரி வாங்க, நம்மளுக்கு போய் ஒரு இது வாங்கலாம். சரி நம்மளுக்கு வந்து போய் நம்ம போய் ஒரு அயன்மேன் சூட்டு வாங்கலாம். கைஸ் எந்த சூட்டு வாங்கலாம்? என்னடா இது புரியல. என்ன வாங்கலாம்? இது வாங்கிக்கலாமா? நல்லா வாங்கியாச்சு கைஸ். அயன்மேன் சூட் நம்மளுக்கு கிடச்சிருச்சு. திரும்ப 5 ரூபா கொடுத்துட்டே இருக்கோம் பாருங்க. நம்ம அவதார திரும்ப அதுக்கு மாற்றிக்கலாம். இருங்க அன்னைக்கு பண்ண முடியல. அன்னைக்கு போய் பண்ண முடியல. என்ன கைஸ் அன்னைக்கு பண்ண முடியல. சரி இப்போதைக்கு இதுலேயே இருப்போம். இந்த எக்ஸோட பவர் வந்து பார்த்திங்கன்னா இப்படி ஃப்ளாஷ் மாதிரி ஓடுறது கைஸ். இது ஃப்ளாஷ் பவர். கொஞ்சம் காசு கம்மி தான், அதெல்லாம் வாங்கிட்டேன். இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா சும்மா போய் இந்த ரோபோட் மேலே ஏற முடியுமான்னு சொல்லி ஒரு டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். பழைய PKXD நான் விளாண்ட ஓஜி PKXDயில் ஏற முடியும். சரி அட ஏற முடியல கைஸ். இன்னும் செஸ்ட் வச்சுருப்பானுங்களே. இதுக்கு மேலே செஸ்ட் வச்சுருப்பானுங்க. இருங்க இங்கே வா என்னடா திரும்பிட்டான் கைஸ். கரெக்டாக நான் இது பண்ண மட்டும் திரும்பிட்டான். சரி அடே வந்துட்டேன். இந்த செஸ்ட் இருக்கும். இந்த செஸ்ட் இருக்கா பார்க்க. செஸ்ட்டு காணும். ஐயா விழுந்துறேன். போக முடியல. பேட்ரி தான் இருக்கு. செஸ்ட் இல்லை கைஸ். என் ஓஜி PKXD எங்கே இருக்குன்னே தெரில. ஓகே இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஏறா நீ போங்கடா டே. ஸ்கேட் போர்ட் சம்மந்தமே இல்லாமல் கொடுத்துருக்காங்க.
ஸ்கேட் போர்டு கொடுத்துருவாங்க இங்கே சம்மந்தமே இல்லாமல் ஸ்கேட் போர்டு எடுத்துப்போம். இப்போ ஏதாவது வண்டி வாங்கலாமா? இங்கே தான் வண்டி வாங்கலாம். ஆமாம், இங்கே தான் வண்டி வாங்கலாம். ஏற்கனவே நம்ம தான் ஒரு வண்டி இருக்குது, எதுக்கு? அது மட்டும் இல்லாமல் இப்படி ஸ்பீடாகவும் போகலாம். பார்த்தீங்களா எப்படியும் ஸ்பீடாக போகணும். கேப்பிபாரா கேப்பரா 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 நம்ம வீட்டுக்கு போகலாம் கைஸ். டெலிபோர்ட் பண்ணி போகலாம். டெலிபோர்ட். நெக்ஸ்ட் நம்ம ஒரு வீடு வாங்கலாம் கைஸ். இங்கே வாருங்க இருக்கு. டான்ஸ் ஆட்டே போகலாம். அப்படி டான்ஸு 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 டான்ஸ் கைஸ். டான்ஸ் ஆட்டே போகலாம். பாவம். நில்றா பப்பி. இவனை எங்கே இங்கே கொண்டு போகணுமா? சரி, இவனை கொண்டு வந்து இங்கே விடணும் கைஸ். இவனை எவ்வளோ 5 இருக்கா? எடப்பாடிங்களா? இங்கே ஒன்று இருக்குது. அது இதுக்கட சம்மந்தம் வேணாம் கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க. இங்கே ஒன்று இருக்கீங்க. நில்றா. பிடிச்சிட்டேன். போட நம்ம ஒரு பெட்டு வாங்கலாமா? 10 ரூபாய் போங்கடா. எவனா 10 ரூபாய் கொடுக்குது? உண்மையான காசு 10 ரூபாயா கைஸ்? போங்கடா. யாருவேன்? கைஸ் எனக்கு நம்மளுக்கு ஒரு பெட்டு கொடுத்துருக்காங்க கைஸ், ஒரு டப்பா. இந்த டப்பா இன்னும் 55 செகண்ட்ஸில் வந்துடும். 4500 ருபீஸ் கொடுத்துருக்கானுங்க. யாரா நீங்கள்லாம் இவ்வளோ காசு தரீங்க? இன்னும் 40 செகண்ட்ஸில் வந்துடும். வீட்டு மேலே ஏறி பார்ப்போம். வீட்டுக்குள்ளே போய் பார்ப்போம். கைஸ் ஒன்றுமே இல்லை. இந்த வீடு நம்மளே வச்சுக்கலாம் பசங்க. கைஸ் ஒன்றுமே இல்லை. எதுக்கு கைஸ் இந்த வீடெலாம்? ஓ, வாங்கறதுக்கு வச்சுருக்காங்க போல. சரி சரிடா இருடா, நான் வாங்குறேன். என்கிட்ட 30,000 ரூபா இருக்கலாம். டோர்லாம் ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்குது. அடப்பாவீங்களா? என் ஓஜி நான் விளாண்ட ஓஜி பிகேஎஃப்டிலாம் இந்த மாதிரி இல்லவே இல்லை. அடப்பாவீங்களா? இங்கே பாருங்க, செம்மையாக இருக்குது. அங்கே இருக்குது எக்ஸிட்டுக்கு. வீட்டு பெட்டு வந்துருச்சு. சரிங்க, ஓப்பன் ஆகும். நம்மகிட்ட 100 டைமண்ட் இருக்குது. கவனிக்கவே இல்லை ஒன்று. சார் பூனை கிடச்சிருக்கு. பூனை எங்கடா? பூனை எங்கடா? பூனை எங்கடா? என் பூனை கேட்டு கொஞ்சலாம். அழகாக இருக்கு இந்த பூனை. கையில் வச்சுப்போம். கால் வலிக்கிறது. அழகாக எடுத்துலாம்டா அவனோட பெட்டு. கழிச்சு அவனும் ஒரு கேட்டு வச்சுருக்காங்க கைஸ். ஓகே, ஒரு இதையும் காணும். என்னடா இது? நான் எப்படா உள்ளே போனேன்? நான் பெட்டை தூக்கிட்டு ஊர் சுற்றிட்டு இருந்தேன். இன்னொரு பெட்டை கண்டுபிடிக்கலான்னு பார்த்தா ஒரு பெட்டையுமே காணும். அதனால் நம்ம வீட்டுக்கு கிளம்புவோம். பெட்டு 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 வா. ஓகே போகணும். டான்ஸ் ஆட்டே போ, டான்ஸ் ஆட்டே போ, டான்ஸ் ஆட்டே போயிட்டுருப்பேன். போயினே இருப்பேன். இன்னும் போயிட்டே இருப்பேன். டெரிபிள் ப்ரௌன் கேட்டா என்னடா போயிடுது? இங்கே இருந்தவளை ஜம்ப் பண்ணி போகும். ஆனே அவ்வளோ. நான் எப்படா என் வீட்டுக்கு வேணால் போனேன். என்னடா இது? சரி போங்கடாடி. நான் வந்து கொஞ்ச நாளாக வீடியோ போடல, மன்னிச்சுக்கோங்க. இப்போ நான் என் வீடு இங்கே அங்கே இருக்கு. சாக்குராவா? ஏன் நருட்டோட ஒரு பேர்.
வந்துட்டேன். இல்லை நம்ம இந்த குஸ்ட்லாம் முடிச்சோம்னா அதுக்கு இது தரானுங்க. குஸ்ட்லாம் முடிச்சோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு இது தருவானுங்க கைஸ். அதாவது என்ன சொல்லுவானே, காசு தரானுங்க கைஸ் குஸ்ட்லாம் முடிச்சா. எதெல்லாம் ஃப்ரீயாக கிடைக்கிது அதெல்லாம் பேசிடலாம். எதுவுமே ஃப்ரீயாக கிடைக்கும். இப்போ எதுக்கு சம்மந்தமில்ல 5000 ரூபா தந்தா எனக்கு புரியல. 5000 ரூபா கைஸ். சரி நம்ம வீடு வாங்க, 40,000 ஒரு வீடு இருக்கும், அந்த வீடு வாங்கிக்கலாம். எல்லாமே எனக்கு ருப்பி கேள்வியை பற்றி சொன்னால இந்த வீடு தான். இந்த வீடு செம்மையாக இருக்கும் பாருங்க. 2 ஃப்ளோர் இருக்குது இதில். ஓகேவா, வாங்கியாச்சு. அதுக்குள்ள level 3 வந்துட்டு 2 டைமண்ட் கொடுத்தானுங்க. என்ன வீடு மாறவே இல்லை. ஓகே, டிக் கொடுத்துடலாம் கைஸ். புது வீடு வந்துடுச்சு. சொன்னல 2 ஃப்ளோர் இருக்குது பார்த்தீங்களா. இது மேலே ஏறுறதுக்கு தான் என்ன பண்ணுறதுனே தெரில எனக்கு. அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், இங்கே ஒன்று பறக்கிறோம், நம்மள ஒன்று பறக்க விடும், அதை வாங்கி வச்சிடலாம். ரைட் தான், வெறும் 500 ரூபா தான். இங்கே வாங்கி வச்சிடலாம். வெறும் 500 ரூபா தான். டேய் சீக்கிரம் எவ்வளோ வாங்கி அச்சீவ் பண்ணுற 2000 ரூபா இருக்கும். எடுத்தோடனே பறக்க விடுது. வந்தாச்சு. ஓகே கைஸ், இப்படி இருக்கணுமா? இங்கே வந்தால் பறந்து பறந்து போய் கீழே விழுந்துடணும் கைஸ். ஏய் என்னடா எப்படி கைஸ் கீழே? ஏய் ஜம்ப! ஐயோ மாட்டிக்கிட்ட பங்கு. இருங்க, இங்கே ஒரு வாங்கி வச்சுருக்கோம். பறக்க விட்றதுங்கடா, பறக்க விட்றது. அதனால் பறக்கும் பறக்கும். காசை வேஸ்ட் பண்ணாமல் பறந்து வந்தாச்சு. அதனால் அது தள்ளி வச்சுக்கணும். ஒவ்வொரு டைமே நம்மளை ஏமாற்றி சுட்டுருச்சு. ஓகே கைஸ், உள்ளே வந்த உடனே இப்படி பறந்தோம்னா ஸ்ட்ரெயிட்டாக போய் மேலே உட்காந்துக்கலாம். ஓகே, தண்ணி வேணுமா நீ? உனக்கு இரு தரேன். இது தண்ணி வேணுமா கைஸ் நம்ம கேட்டுக்கு? இது 2 கலந்த மாதிரி ஒன்று இருக்குது. இருக்கு. ஐயோ 4000 ரூபா இல்லையா? அடப்பா வைக்கலாம். போய் தண்ணி மட்டும் வாங்கி வச்சுப்போம். அசல் கைஸ் 300 ரூபா தான் இருக்குது. சீக்கிரம் வாங்கடா, சீக்கிரம்டா. விட்டீங்க இது இருடு ஐயா விழுந்துடாத. குடி தண்ணிய
ஓகே அதுக்கு நான் அமௌண்ட்டு போட்டு டான்ஸ் ஆடிட்டுருக்கேன். ப்ளஸ் லெவலப் போயிடுச்சு நம்ம கேட்டு கொஞ்சம். அதை மட்டும் பறக்க முடியல. இப்போ நெக்ஸ்ட்டு கொஸ்டின் ஸ்கூலுக்கு போகணுமாமா. 3 வச்சுட்டேன், ஆனால் இன்னும் 2 வைக்கணும். ஏற்கனவே ஒரு பெட்டு கொடுத்துருக்கானுங்க. இந்த பெட்டை கொண்டு போய் இங்கே வச்சுட்டு அவங்களே ஃப்ரீயாக டேபிள் கொடுத்துருப்பானுங்களே. எல்லாம் ப்ரெடிக்டே, எல்லாம் ப்ரெடிக்ட். என்னது ப்ரெடிக்டே? 2 சேர் கொடுத்துருக்காங்க. எல்லாமே எனக்கு தெரியும் இந்த கேமை பற்றி, கவலையே போடாதீங்க. எப்படி டெக்னாலஜியா கைஸ்? உட்காந்துக்கலாம். 15 ஜம்ப்ஸா? 117 ஜம்ப்ஸ் பேய். சுத்திக்கிட்டே கூட இந்த பேய் பூ எனக்கு வேணாம். ஐயோ இது மாதிரி பிக்கப் பாயிண்டில் வந்து பேய் மாதிரியே பண்ணுது பாருங்க. எப்படி நடந்து வருது? இருறா உங்கள் ராப்பா வைக்கிறேன் பாரு. சாவு. ஏய் இல்லைடா இல்லைடா இல்லை இல்லைடா கடுக்கிட்டு தானே. எனக்கு இந்தா உன் பையனை வச்சுக்கோ. 400 தாங்க செங்கிட்ட இருக்குது. என்ன பண்ணுறது? மேலே போய் இந்த அஸ்கேடை சுற்றி பார்ப்போம். எனக்கு எல்லாமே தெரியும், சரி உங்களுக்கு காமிச்சிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டோம். அயன்மேன் 4 கிரியேட்டராக இருக்குல்ல, இதுக்கெல்லாம் போனோம்னா நிறைய அல்கேஸ்லாம் இருக்கும் கைஸ். ஆனால் கிரேசி ரன்னு ஒன்று இருக்கும் கைஸ், அது தூக்கிட்டானுங்க. நம்ம என்ன பண்ணலாம், நம்ம ஒரு ரேஸுக்கு போகலாம், XD ரேஸுக்கு. கார் ரேஸு கைஸ். 10 செகண்ட் கழிச்சு கேம் ஸ்டார்ட் ஆகிடும். 5 4 3 2 1 let's go. கைஸ் அப்படி நிற்குது வந்துச்சு. அதுனா ஒரு கார் ரேஸ், அதனால தான் XD ரேஸ்னு வச்சுருக்காங்க. இது மட்டும்தான் என்கிட்ட இருக்கே. வா ஓமோ தோஷித்தோ வா. ஐயோ தெரியாமல் யூஸ் பண்ணிட்டேங்க. ஈஸ்ட்டு go 3 2 1 let's go. ஓமோ தோஷி என்ன கொடுத்துருக்காங்க? பாம் கொடுத்துருக்கானுங்க. பாம் பக்கரி வந்தாண்டாடே, கிளம்புங்களா. பாம் பக்கரி சித்தி பூக்கு. ஐயா ஐயா அடுத்தாச்சு. ஏய் சரி ஸ்பீடில் போயிட்டுருக்கேன், ஃபஸ்ட்டாக போயிட்டுருக்கேன். எவ்வளோ ஸ்பீடு பாருங்க. ரேஸ்லாம் எவ்வளோனாலே நான் ஜெயிக்க முடியாதுடா. ஸ்பீடை பாருங்களேன், அவ்வளோதான் தராமல் முடிச்சு விட்டு கிளம்பிட்டே இருப்பேன். செஸ்ட்டு ஜம்பே. பாம் போடுங்க கைஸ். பாம் போட்டேன், ஏன்னா வச்சு சாப்பிட்டேன். ரேஸில் வந்துட்டா நான் பாம்பத்துமே பார்க்கறேன். ஐயோ ஐயோ விட்டுருச்சு கைஸ். மேலே வந்து கொஞ்சம் போயிட்டு வரணும். இன்னும் சாப்பிடா தாண்டி நீ போயிடுவியா? ஓஜின் பச்சையாக தெரியும், என் பேர்லேயே போட்டிருக்கேன். இது கூட தெரியாமல் என்னடா நீ PKXD பேர்? வாங்கடா, என்னால் ஜெயிக்கவே முடியாது. ஸ்பீடு போட ஸ்பீடாக போகிறோம். இட்ரா
காண்டிடுவியா ஏன் சாவுடா சுத்துடா சீக்கிரம் மேலே கொண்டு வாடா ஐயோ நான் தான் ஃபஸ்ட்டு ஈஸியாக வந்துட்டேன். அங்கே ஒரு நின்றுட்டு இருந்தா எல்லோரும் வரும்போது நம்ம ஜெயிக்கலாம்னு நினச்சிட்டு இருந்தாங்க. அவனுக்கு தெரியாமல் முடிச்சாச்சு. நான் தான் ஃபஸ்ட்டு கிளம்ப அமௌண்ட்டு போடுவேன். ஓக்கம் கங்கம் ஸ்டைல் கங்கம் ஸ்டைல் டான்ஸ் ஆட வேண்டியதான். ஓகே அங்கே ஒரு இடம் இருக்கு. இது அதுக்கு முன்னாடி இங்கே ஒரு இது இருக்கும் கைஸ், ஒரு கார் ரேஸ். இது கொஞ்சம் ஈஸி. இது நல்லா இருக்கும் கைஸ். இந்த க்ரீன் வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்துடும். ஓகேவா? புரியுதா? இந்த ப்ளூ வந்து பார்த்திங்கன்னா சென்டராக வரும் கைஸ். அப்படி ஓகேவா? ஜெயிச்சோ இதுவா? ஏய் எப்படி ஆகிடுச்ச? 25 ரூபா கொடுத்துருக்கேன் எனக்கு. பரவாயில்ல, ஒருத்தர் தாங்க 25 ரூபாண்ணா. ஸ்ட்ரைட்டாக போயிட்டே நான் அவனை அடிக்க மாட்டேன், நீங்கள் அடிக்க. ஐயா எனக்கு கொஞ்சம் ஸ்பீடாகவும் வருவானுங்க, 2 பேரும் வருவானுங்க. நெக்ஸ்ட்டு ஆரஞ்சு வரும், அந்த க்ரீன் தான். ஐயோ கைஸ் கஷ்டமாக இருக்கு கைஸ். தப்பிச்சிட்டேன், கிளம்பு. நான் ரேஸில் எவ்வளோ நேரம் ஜெயிக்க முடியாது கைஸ். நான் ரியல் லைஃப்பில் தோற்று போயிடுவேன். போ ஈஸியாக தான் இருக்குது, தப்பிச்சிடலாம். திரும்ப இவன் நான் வந்துக்கிட்டே கிடக்கான். இவன் கொடுத்தேன் போ, அந்த ஓட்டு கொடு. ஒரு நிமிஷத்துக்கு மேலே தாக்கு பிடிச்சா ஓகே. ஐயோ திரும்ப வந்துக்கிட்டே இருக்கான் இவன் ஒருத்தன். டேய் இப்போ தாண்டா ஒருத்தன் போனான். கைஸ் போக கஷ்டமாயிட்டே போகும் கைஸ். நம்ம தான் பொறுத்துக்கணும். இன்னும் இவ்வளோ ஸ்பீடாக வரீங்க. ஆனால் பர்பிள் ரொம்ப டேஞ்சர் கைஸ். பர்பிள் இப்போ தான் சொல்லிகிட்டு இருக்கேன் உன்னை பற்றி. போடா பர்பிளே ஜெயிச்சிட்டோம் நம்மளாம். ஐயோ கைஸ் வந்துட்டே இருக்கானுங்களே. ஐயோ இடிச்சிட்டேன் கைஸ். இதே 50 ரூபா கொடுத்துருக்கானுங்க. நம்ம காரை எல்லோ கலரில் வச்சுருக்கோம். 100 ரூபா கொடுத்துருக்காங்க மொத்தமாக 100 ரூபா தான் கொடுக்கலையே. 2100 ரூபா. ஓகே கைஸ், இதெல்லாம் வாங்க முடியுமா என்னால்? 10 தான் இருக்குது. போடா 200 கேட்குறானுங்க ஒன்றுங்க. பெட்டு பறையடா. என்னடா இது? ஓ இதுவா கைஸ்? ஈஸி கைஸ். விளாட உடனே இதில் வந்து பார்த்திங்கன்னா அங்கே காமிக்கிற மாதிரி எத்தனை பெட்ஸ் வருதோ அத்தனை கிளிக் பண்ணுங்க. அத்தனை டைம் ஒரு பட்டனை கிளிக் பண்ணுங்க கைஸ். புரியுதா? இதோட இந்த கேமில் முடிச்சுக்கலாம். இந்த மிஷினோட முடிச்சுக்கலாம். கைஸ் பிக்கப்புன்ற செம்மையாக இருந்துச்சு அந்த கேமு. ஆனால் கொஞ்சம் பயமுடுத்தி விட்டானுங்க என்ன. அதுதான் திக்குன்னு ஆயிடுச்சு. அந்த பேய் ஃபஸ்ட் டைம் அந்த பொண்ணு பேய் வரும் பார்த்தீங்களா? அது வந்து இந்த ட்ராகன் மாட்டேன்னு எத்தனை டைம் இதை பார்க்குறேன். 1 2 3 4 5 6 என்னடா பெண் குயினா வந்து 7 டேய் 12 வாய்ப்பே இல்லையே கைஸ். வாய்ப்பே இல்லை கைஸ். 12லாம் இல்லை கைஸ். 12லாம் இல்லையே. என்னடா இது?
காஷி தோமோ காஷி எஸ் அமுத்திக்கிட்டே பிடிச்சிருக்கேன். ஓகே கைஸ், இந்த டைம் கரெக்டாக வந்திருக்குமா? நான் என்னெல்லாம் இல்லை, எத்தனை டைம் பார்ப்போம். முடிஞ்சுடா. என்னடா ஆன்சர் இஸ் 16. நான் எவ்வளோ புண்ணியம் கொடுத்தேன்? எவ்வளோ கொடுத்துட்டே காமிக்கிறானுங்க. இல்லை கொடுத்துட்டே இருக்க வேண்டியதான், கொடுத்துட்டே இருக்க வேண்டியதான். ஐயோ 4 5 5 5 போட்டை கொளுத்திட்டு இருக்கேன். அந்த பட்டனில் போட்டு புடு 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 எவ்வளோ வந்துட்டே இருக்கு வருங்க. அதான் போய் கொளுத்திட்டு இருக்கேன் அந்த பட்டனை. ஓகே கைஸ், கரெக்டாக வந்திருக்கா? 39. நான் எவ்வளோ? 72 கொடுத்துருக்கேன் கைஸ். ஓகே முடிஞ்சிச்சு. எவ்வளோ ருபீஸ் எனக்கு தந்துருக்கீங்க? எனக்கு 100 ரூபாயா? 600 ரூபா தந்துருக்கானுங்க கைஸ். பரவாயில்லையே, நல்ல பசங்களாக இருக்கணும். 70 டிக்கெட்டு வேறு. சூப்பர்ரா, நல்லா தான் இருக்கேன் இந்த பெட் பரேடு. வந்துட்டு போனோம். ஓகே கைஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இந்த பிகேஎக்ஸோட பார்ட் 2 வேணும்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஒரே நிமிஷம். ஏன் கைஸ் இதுவே பண்ணணும்ல? ஓஹோ, என்னது? ஓஹோ, ஸ்கின் கலர். இதெல்லாம் நான் வாங்க முடியும். போடா இதுங்க மண்டை. அப்படியே மாசாக இருங்க. இதுங்க ஹேரை கொஞ்சம் மாற்றிக்கலாம். இந்த ஹேர் வச்சுக்கலாம். இந்த ஹேர் அப்படியே மாசாக இருக்குண்ணா. ஓகே, இதுதான் பார்த்திபன். அதுக்கப்புறம் இதுதான் லியோ. பேடஸ் தான் பேடஸ். என் முகத்தை யாரும் பார்க்கக்கூடாது. அதனால் என்ன பண்ணுவோம்? பார்த்திபனா மாறிடுவோம். பாய் கைஸ், பாய். கடைசியில் டான்ஸரை முடிச்சுக்கிறேன். ஓக்கம் கங்கம் ஸ்டைல்.